உறுதியான ஊழியர் என்ற தலைப்புல படித்துக் கொண்டிருக்கிறோம். பவுல் எவ்விதமாக உறுதிப்படுத்தப்பட்டார் என்பதற்கு பல வாரமா படித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது, உறுதிப்படுத்தின உறவு, ஆண்டவருக்கும் பவுலுக்கும் இடையிலே இருந்த ஆழமான உறவு. இரண்டாவது, உன்னதரை அறிகிற அறிவு, ஆண்டவரை ஆழமாக, ஆண்டவரை அதிகமாக அறிந்து வைத்திருந்தார் பவுல். மூன்றாவது, உன்னதரின் நிறைவு, பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாக பவுல் காணப்பட்டபடியினாலே எல்லா சூழ்நிலைகளிலேயும் உறுதியுள்ள ஒரு ஊழியராக அவராலே வாழ முடிந்தது, செயல்பட முடிந்தது. அதே போல உன்னதரின் உறவுகள், பவுல் தனியாக மாத்திரமல்ல, கடந்த 2 வாரம் படிக்கும் போது மற்ற விசுவாசிகள், மற்ற ஊழியர்கள் அவரை தாங்கி எவ்விதமாக கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்தினார்கள், அவரை வழி நடத்தினார்கள் என்பதை குறித்து நம்ம படித்தோம். இன்றைக்கிலிருந்து அடுத்த ஒரு பகுதியை குறித்து படிக்க போறோம். பவுல் இந்த சூழ்நிலைகளாலே மாத்திரம் பலப்பட்ட ஊழியராக காணப்பட்டாரா? இன்றைக்கு நம்ம படிக்க போற பகுதி அநேகரால ஏற்றுக்கொள்ள முடியாத, இன்றைக்கு நம்ம படிக்கக்கூடிய ஒரு பகுதி அநேகரால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சத்தியம். என்ன சத்தியம்? உபத்திரவத்தின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட ஊழியர், உறுதிப்படுத்திய உபத்திரவங்கள். உபத்திரவங்கள் ஒரு விசுவாசியை, ஊழியக்காரனை உறுதிப்படுத்த முடியுமா? இது ஒரு பெரிய கேள்வி. ஒரு விசுவாசிக்கு உபத்திரவம் உண்டா என்பது ஒரு பெரிய கேள்வி. நம்ம படிக்கக்கூடிய எல்லா காரியங்களும் வசனத்தின் அடிப்படையில இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக விசுவாசிகளை போய் சந்திக்கும் போது அவர்கள் கடந்து செல்லக்கூடிய பாதையில அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் உபத்திரவம் வருகிறது? தேவனுடைய பிள்ளைகள் ஏன் பாடுகளை சந்திக்க வேண்டும்? ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பத்திரமாக பாதுகாத்து எல்லா கடினமான சூழ்நிலையிலிருந்து பாதுகாப்பார் இல்லையா? 91வது சங்கீதம் விதமாக சொல்கிறது இல்லையா? இந்த கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் உண்டு. அப்போ இந்த கேள்விகளுக்கு வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டும். சரி, இப்போ பவுலுடைய வாழ்க்கையின் பாடுகள் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது என்பதை குறித்து படிக்க போறோம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துக்கு மறுபடியும் நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை படித்துவிட்டு மற்ற காரியங்களை படிக்க போறோம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15, 16வது வசனங்கள். தம்பி மதி வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். தேங்க்யூ தம்பி. இந்த வசனங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். தமஸ்குவுக்கு போகிற வழியிலே சவுல் சந்திக்கப்பட்டார். கிறிஸ்துவுக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்கு நேராக திரும்பிவிட்டார், கிறிஸ்துவுக்காக வாழ ஆரம்பித்து விட்டார். ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில வந்தது ஒரு மிகப்பெரிய மாற்றம். இந்த மாற்றத்தை கொடுக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். இதை நம்ம மறந்து போய்விடக்கூடாது. எப்படிப்பட்ட மனிதனையும் தேவனாலே மாற்ற முடியும் என்பதற்கு பவுல் ஒரு உயிருள்ள ஒரு சாட்சி அந்த பகுதியை படிக்கும்போது. ஓகே, அப்படி இருக்கும்போது அனனியாவிடத்திலே தேவன் பேசுகிறார். அனனியா உடனே கிளம்பி போய் பவுலை பார்க்க போறார். ஆண்டவரே, இவர் அநேக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக உபத்திரவப்படுத்தின ஒரு மனிதன் இல்லையா? இவரை போய் சந்திக்க சொல்லுகிறேன்னு சொல்லி தன்னுடைய சந்தேகத்தை ஆண்டவரிடத்துல கேட்கிறார் அனனியா. கேட்ட உடனே ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக பவுலை தெரிந்து கொண்டார் என்பதை சுருக்கமாக அனனியா கிட்ட ஆண்டவர் சொல்றார். அந்த ஸ்கிரீன்ல பாக்குற வசனத்தை அப்படியே கவனிங்களேன். அதற்கு கர்த்தர், நீ போ, நீ அதெல்லாம் யோசிக்காத, நீ போ. பவுல் யார் அல்லது சவுல் யார்? அவர் புறஜாதிகளுக்கும், புறஜாதிகள்னா யூதர்கள் அல்லாதவர்களுக்கும், ராஜாக்களுக்கும், இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அனனியாவே, உன்னுடைய பார்வை வேறு, என்னுடைய பார்வை வேறு. உன்னுடைய கணிப்பு வேறு, என்னுடைய கணிப்பு வேறு. மனிதர்கள் பார்க்கிற விதம் வேறு, தேவன் எதிர்காலத்தையும் சேர்த்து பார்க்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அதுக்கு அடுத்த வசனம் முக்கியமான வசனம். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்போ பவுல் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அன்றைக்கே புதிய ஒரு விசுவாசி, இப்பதான் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வந்திருக்கார். அப்படிப்பட்ட விசுவாசி கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பவுலே,
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஒரு பஞ்சு மெத்தை கிடையாது, அல்லது ஒரு ரோஜா இதழ்களாலான பாதை அல்ல. அதிலே வேதனைகள் உண்டு, இழப்புகள் உண்டு, கண்ணீர் உண்டு. அதுல அந்த வார்த்தைகளை பாருங்களேன், என்னுடைய நாமத்தின் நிமித்தம், நீ கிறிஸ்துவுக்காக வாழ்வதின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அப்போ ஒரு பக்கம் ஆண்டவர் பவுலை வல்லமையாக பயன்படுத்தினது, அதனை பற்றி நம்ம அதிகமா பேசுறோம். பவுல் போல தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு அப்போஸ்தலர், தேவனுடைய மனிதர் யாருமே கிடையாது. புதிய ஏற்பாட்டிலேயே நம்ம பார்க்க முடியாது, அதே போல சரித்திரத்திலையும் பார்க்க முடியாது. எக்ஸ்ட்ராடினரியாக, அசாதாரணமாக தேவனாலே பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதர். நம்மளும் என்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, பவுலை போல என்னை பயன்படுத்தும் என்று ஜெபிப்பதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். தேவன் யாரையும் எடுத்து பயன்படுத்த முடியும். ஆனா அதே நேரத்துல தேவனாலே அந்த அளவுக்கு பலப்படுத்தப்படுவதற்கு, தேவனாலே அந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுவதற்கு ஒரு ரகசியம் என்னன்னா, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். இன்றைக்கு பாடுகளை குறித்து, உபத்திரவங்களை குறித்து செய்திகள் நம்ம காதுல கேட்கிறதே இல்லைல்ல. நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? புதுசா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி, ஆண்டவருடைய பிள்ளை, அவங்கிட்ட போய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா இழப்பு வரும், உபத்திரவம் வரும், பாடு வரும், வேதனை வரும்னு சொல்லி சொன்னா அவன் எப்படி ஆண்டவர்கிட்ட வருவான்? அவன்கிட்ட என்ன சொல்லணும்? ஆசீர்வாதம் தான் இருப்போம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா எல்லாமே நன்மையா நடக்கும்னு சொல்லி நம்ம சொன்னாதான் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வான் என்று நம்ம யோசிக்கிறோம். ஆனா வேதாகமம் அப்படி சொல்லவில்லை. பவுல் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அன்றைக்கே கர்த்தர் என்ன சொல்கிறார்? அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஒரு சமீபத்துல ஒரு போதகர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் ஒரு பாஸ்டர். அவர் என்ன தெரியுமா செய்தார்? அவர் இந்த செய்திகளை எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் கேட்டு என்ன சொன்னார்னா, பிரதர், இந்த செய்திகள் எல்லாம் கேட்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினாரா இல்லையான்ற சந்தேகம் எனக்குள்ள இருக்கு, அதை சொல்லுன்னு சொல்லி யோசிக்கிறேன். சொல்லுங்கண்ணேன்னு சொல்லி சொன்னேன். அவர் சொன்ன காரியம் என்னன்னா, நான் எந்த ஒரு மனிதனை பற்றி பேசினாலும் அவரிடத்திலே உள்ள பாசிட்டிவ் கேரக்டரை மட்டும் பேசுவேன். கர்த்தர் அவரை எவ்விதமாக ஆசீர்வதித்தார், எவ்விதமாக வழி நடத்தினார் என்பதை குறித்து மட்டும் பேசுவேன். ஆனா நீங்க பேசும்போது அவர்களுடைய வாழ்க்கையிலே உள்ள வீழ்ச்சிகள், அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடந்து போன கடினமான பாதைகள், இதெல்லாம் குறித்து பேசுறீங்களே, அப்போ ஒரு ஆளை பற்றி பேசும்போது அந்த பகுதியையும் பேச வேண்டுமா? அதை பேசும்போது அது மக்களுக்கு இடரலா இருக்காதான்னு சொல்லி கேட்டார். அப்ப நான் சொன்ன காரியம் என்னன்னா, வேதாகமும் அவர்கள் கடந்து போன பாதையை மறைத்து எழுதவில்லையே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவேளை அவர்களுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சி, அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பட்ட வேதனைகள், அவர்களுடைய கண்ணீர், அவர்களுடைய பாடுகள், அவருடைய உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் மறைத்து வைக்கவில்லையே. சாதாரண ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும் போது அவன் புரிந்து கொள்வதற்காக தான் அதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார் சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அப்ப அவர் சொன்னது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தின காரியம், இனிமே வேதத்தின் கதாபாத்திரங்களை குறித்து பேசும்போது 2 காரியங்களை குறித்தும் பேச வேண்டும் என்று சொன்னார். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்வோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆசீர்வாதத்திற்கு எதிரானவன் நான் கிடையாது. ஆனா ஆசீர்வாதம்ன்ற வார்த்தையை சரியா டிஃபைன் பண்ணலாம். இன்றைக்கு மக்கள் சொல்லுகிற மாதிரி செழிப்பு கொள்கை வசனம் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது உலகம் தர முடியாத சமாதானம், நித்தியத்தின் நம்பிக்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கை, மற்றவர்களுக்கு பயனுள்ள வாழ்க்கை, என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே பிறந்தோமோ அதை நிறைவேற்றக்கூடிய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அது 2வது. இம்மைக்காக மாத்திரம் தேவன் மேலே நம்பிக்கை வைக்க நம்ம அழைக்கப்படல. அதே நேரத்துல அந்த ஒரு நாணயத்தின் அடுத்த பக்கம் போல இருக்கிறது என்ன தெரியுமா? உபத்திரவங்கள், பாடுகள், இழப்புகள், வேதனைகள் உண்டு. அப்ப இதை படிக்கும் போது அநேகர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், வேதாகமத்துல அப்படி சொல்லப்படல பிரதர். வேதாகமத்துல இயேசு கிறிஸ்து அவ்விதமாக போதித்தாரா? இது எல்லாமே பவுலுடைய போதனை இல்லையான்னு சொல்லி கேட்கலாம். உபத்திரவத்தை குறித்து முன்னறிவிக்கப்பட்ட உபத்திரவம் பவுலுக்கு மட்டும்தான் முன்னறிவிக்கப்பட்டுச்சா? வாழ்க்கையில் என்னெல்லாம் சந்திக்க போகிறார் என்பதை குறித்து பவுலே, நான் உன்னை வல்லமையாக பயன்படுத்த போகிறேன், ஆனால் அதே நேரத்துல
நீ எனக்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன். நீ அந்த பாடுகளுக்கு உன்னை விட்டுக் கொடுக்கலாம், அல்லது பாடுகளில் இருந்து நீ ஓடிவிடலாம் என்பதை உணர்த்துவதற்காக ஆண்டவர் அவ்விதமாக பேசுகிறார். அப்போ இது பவுலுடைய போதனை மட்டுமா? உபத்திரவத்தின் முன்னறிவிக்கப்பட்ட உபத்திரவம் சொல்லி வேதத்தை ஆராயும் போது இது பவுலுடைய போதனை மட்டுமல்ல, மற்றவர்களுடைய போதனையும் இதிலே உண்டு. வேதத்துல இருந்து ஒரு சில காரியங்களை படிக்கலாம். இயேசு கிறிஸ்து இதை குறித்து போதித்திருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து போதித்திருக்கிறார். இன்னைக்குள்ள வேத ஆராய்ச்சி கத்தரிசித்தமான அடுத்த வார வேத ஆராய்ச்சியில் அதிகமான வசனங்கள் வாசிக்க வேண்டியிருக்கும். தயவுசெய்து உங்களுடைய வேத புத்தகத்தையும் கையில வைத்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 16வது அதிகாரம், யோவான் 16வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள் வாசிங்க தம்பி. நீங்கள் இடறல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இந்த வசனத்தை அப்படியே கொஞ்சம் பாருங்களேன். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் யாரிடத்துல பேசுகிறார்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீஷர்களிடத்துல பேசுறார். இடரல்னா என்ன அர்த்தம்? ஐயோ, இந்த இயேசு கிறிஸ்துவ பின்பற்றும் போது எனக்கு பிரச்சனையே வராது சொல்லி நான் யோசித்தனே, ஐயோ பிரச்சனை வருதேன்னு சொல்லி நீங்க ஆண்டவரை விட்டு விலகி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து விடாதபடிக்கு நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அடுத்த 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் பாருங்களேன். அவர் சொல்லக்கூடிய காரியம், உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். பவுல் அப்படிதானே நினைத்தார், சரியா? அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இதெல்லாம் நடக்க போவதற்கு முன்பாக இப்பொழுதே அந்த 3வது 4வது வசனங்கள்ல நீங்கள் ஆயத்தமாவதற்காக உங்களுக்கு இந்த காரியத்தை அறிவிக்கிறேன். 4ஆம் வசனத்தை அப்படியே கவனிங்களேன். 4ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை குறித்து போதனைகளே கிடையாது. ஏன்? பாடுகள் மனிதர்கள் விரும்பாத ஒரு காரியம். பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது மனிதர்கள் அதுல இருந்து எஸ்கேப் ஆகிடலாம், தப்பிச்சு போயிடலாம். ஆண்டவரே எப்படியாவது இந்த பாடுகளை என்னுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றும் சொல்லி ஜெபிக்கக்கூடிய விசுவாசிகள் தான் உண்டு. ஆனால் பவுல் உன்னதமான நோக்கத்தோடு தெரிந்து கொள்ளப்பட்டவர், எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவருக்கு காண்பித்தார். அப்போ இயேசு கிறிஸ்து போதிக்கும் போது தன்னாலே தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களுக்கு 12 சீஷர்களுக்கு பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு என்பதை தெளிவாக போதிக்கிறார். அப்போ ஒருவேளை இயேசு கிறிஸ்து யோசித்திருக்கலாம் இல்லையா, உபத்திரவங்கள் உண்டுன்னு சொல்லி சொன்னா 12 பேரும் தன்னை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னா என்ன செய்யறது, தன்னுடைய ஊழியத்தை யார் செய்வாங்கன்னு யோசித்திருக்கலாமே. இல்லையே, எது உண்மையோ எது தேவனுடைய திட்டமோ அதை இயேசு கிறிஸ்து தெளிவாக போதிக்கிறார். நாமும் அதுக்குதான் அழைக்கப்பட்டிருக்கோம். அதே 16வது அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இந்த வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்ணலாம். இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொல்றார்? என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, உங்களை பயப்படுத்தும் பொருட்டு அல்ல, அல்லது பயந்து போய் என்னுடைய பணியை விட்டு ஓடி போயிடணும்ன்றக்காக இல்ல, என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்கிறார்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு வாக்கு பண்ணின காரியம், சீஷர்களுக்கு அழுத்த திருத்தமாக சொன்ன காரியம் என்ன தெரியுமா? உலகத்திலே இருக்கும் வரைக்கும் உபத்திரவம் உண்டு, உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஆங்கிலத்துல inevitable struggles, தவிர்க்க இயலாத துன்பங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டு. ஏன் நம்மால புரிந்து கொள்ள முடியல. எதற்காக தேவனுடைய பிள்ளைகள் பாடுபட வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் ஏன் பாடுபட வேண்டும் என்பது அநேக நேரங்களில் நம்மாலே புரிந்து கொள்ள முடியல. ஆனால்
இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்துல இருந்தா அவர் சொல்றார், பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து பாடுபட்ட மாதிரி இந்த உலகத்துல வேற யாருமே பாடுபடவில்லை. அந்த அளவுக்கு அவர் வேதனைப்பட்டார். அதே 16வது அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. 16:21. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணத்தை சொல்றாரு. அதே 16வது அதிகாரத்துல உபத்திரவத்தை பத்தி பேசும்போது என்ன தெரியுமா சொல்லுகிறார்? உபத்திரவம் நிரந்தரமானது அல்ல. உபத்திரவம் நிரந்தரமானது அல்ல. எப்போ வரைக்கும் உபத்திரவம் உண்டு? உலகத்துல இருக்க வரைக்கும் உபத்திரவம் உண்டு. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய் அந்த குழந்தையை அந்த 10 மாதங்கள் தன்னுடைய வயிற்றிலே கருப்பையிலே சுமந்து பெற்றெடுக்கும் போது அந்த பிரசவம் என்பது மிகவும் வேதனையான ஒரு காரியம். ஒருவேளை ஒரு பிரசவத்தின் வழியாக ஒரு தாய் கடந்து செல்வதும் ஒரு மரணத்தின் வழியாக கடந்து செல்வதும் சரின்னு சொல்லுவாங்க. லைஃப் ஆர் டெத் என்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வருவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த வேதனை வழியாக கடந்து செல்லும் போது அந்த குழந்தையை பார்த்த உடனே அவள் பட்ட வேதனை, அவளுடைய கண்ணீர், அவளுடைய பயங்கள் எல்லாம் மாறிவிடுகிறது. அதான் ஆண்டவர் சொல்றார், பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறவும் உபத்திரவத்தை நினையாள். இதை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த ஐக்கியத்துல பங்கு பெறுகிற யாராவது ஏன் என்னுடைய வாழ்க்கையின் அநேக சூழ்நிலைகள் உபத்திரவம் வழியா நான் கடந்து போகிறேன் சொல்லி நம்ம சொல்வோமானா, ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் அந்த உபத்திரவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 9வது அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 9:22. மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்துல பேசும்போது உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உங்களுக்கு பாடுகள் உண்டு என்பதை முன்னறிவித்தார். ஏதோ நீங்க என்னை பின்பற்றது எளிதான காரியம் நினைக்காதுங்க. என்னை பின்பற்ற வேண்டுமானால் சீஷத்துவத்தின் கிரயத்தை செலுத்த வேண்டும் சொன்னார். சொல்லிட்டு அவர் சீஷர்களுடைய வாழ்க்கையிலே நடக்க போகிற உபத்திரவங்களை குறித்து மட்டும் பேசவில்லை. அடிக்கடி இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம், நான் இந்த உலகத்திலே வந்தது எதற்காக? உபத்திரவப்படுவதற்காக வந்தேன். அதுல பாருங்களேன், அந்த வசனத்தை அப்படியே கவனிங்களேன். வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. பாவமே இல்லாதவர், தேவகுமாரன், மனிதனுடைய பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொள்வதற்காக மனிதன் மீது உள்ள அன்பின் நிமித்தமாக மனிதனாக வந்தவர். ஆனால் அந்த மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும், சஃபரிங்ஸ், ரிஜெக்ஷன், 3வது டெத், கொல்லப்படவும் 3வது நாளிலே உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். இதெல்லாம் சொல்லும் போது சீஷர்களுடைய இருதயங்கள் அதிகமாக துக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? அவர் எப்படிப்பட்ட மேசியான்னு சொல்லி யோசித்தோம் தெரியுமா? இவர் ரோம சாம்ராஜ்யத்தின் கீழே இருக்கக்கூடிய யூதர்களை விடுதலையாக்கி நமக்கு ஒரு புதிய ராஜ்யத்தை உருவாக்குவார் என்று எதிர்பார்த்தோம் இல்லையா? ஆனா இவர் என்ன சொல்றாரு? என்னை பாடுபடுத்துவாங்க, என்னை தள்ளிடுவாங்க, என்னை கொன்னுருவாங்க. அப்ப இவரை நம்பி என்ன பிரயோஜனம்? இவர் நமக்கு ஏற்ற தலைவரா? பாடுகள் வரும்போது பாடுகளை மேற்கொண்டு பாடுகளுக்கு சவாலாக இருக்கிறதெல்லாம் பெருசு சொல்லி அவங்க யோசித்தாங்க. யூதர்கள் இன்றைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக மேசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியாததுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? He is a suffering Messiah, பாடுபடக்கூடிய மேசியா. அவர்கள் அந்த ஏசாயா 53வது அதிகாரம் 54வது அதிகாரத்துல மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது ரோம சாம்ராஜ்யத்தின் கீழே இருக்கக்கூடிய யூதர்களை விடுதலையாக்கி தங்களுக்கு வெற்றி கொடி நாட்டக்கூடிய மேசியாவை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இவர் பிறந்தது சாதாரண ஒரு தச்சனுடைய குடும்பத்திலே பிறந்தார். மாட்டு தொழுவத்திலே கிடத்தப்பட்டார். அவருடைய வாழ்க்கை மிகவும் சாதாரணமாக இருந்தது. அவர் ரோம சாம்ராஜ்யத்துக்கு எதிராக போராடவில்லை, அதற்கு பதிலாக பாடுகளை சகிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருக்கும் பாடுகள் உண்டு.
அவரை பின்பற்றக்கூடிய சீஷர்களுக்கும் பாடுகள் உண்டு என்று சொல்லும் போது அவர்களாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு கூட அநேகரால ஏற்றுக்கொள்ள முடியல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றவங்களுக்கு ஏன் பாடு உண்டு? அவருக்கும் பாடுகள் உண்டு, அவரை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் பாடுகள் உண்டு. முன் அறிவிக்கப்பட்ட பாடுகள். இயேசு கிறிஸ்து தனக்கு என்ன செய்வார்கள் என்பதை சீஷர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை அவர்களுக்கு போதிக்கிறார். மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 9:12. அவர் பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே, அது எப்படி என்றார். இயேசு கிறிஸ்து பேசும்போது என்ன தெரியுமா சொல்கிறார்? மனுஷகுமாரன் பல பாடுகள் பட வேண்டும் என்பது, அவமதிக்கப்பட வேண்டும் என்பது அவரை குறித்து எழுதியிருக்கக்கூடிய தேவனுடைய திட்டம். ஏதோ ஆக்சிடென்டலா நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. எல்லாமே முன்னதாகவே திட்டமிடப்பட்ட ஒரு காரியம். மறந்துடாதுங்க. இதை கேட்டு இருக்க அருமையான சகோதர சகோதரிகள், உங்கள யாராவது அவமதிப்பின் வழியாக கடந்து செல்வீர்கள், பாடுகள் வழியாக கடந்து செல்கிறீர்கள், ஒருவேளை எதற்காக? நான் தேவனுடைய பிள்ளை அல்லது இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மையாக அவரை பிரியப்படுத்தி வாழ வேண்டும் என்பதற்காக நீங்க கடந்து செல்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த காரியமும் விபத்து கிடையாது. இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றார். பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசனங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே, அது எப்படி என்றார். வேதத்தை ஒழுங்காக படிப்போமானால் வேதாகமும் கற்றுக் கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவம், வேதாகமும் கற்றுக் கொடுக்கக்கூடிய சீஷத்துவம் என்ன தெரியுமா? உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து செல்வது, பாடுகள் மத்தியில் கடந்து செல்வது. ஆனால் இந்த பாடுகளை தேவன் பயன்படுத்தி நம்மை பலப்படுத்துகிறார். மார்க் 8வது அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 8:31 வாசிங்க. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இயேசு கிறிஸ்து என்னையா போதித்தார்? உனக்கு உபத்திரம் உண்டு, உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று சொல்லக்கூடிய காலலாம் வரும் ஐயா. யார் இவர்கள்? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீஷர்கள். அது அவர்களுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய உபத்திரவத்தின் முன்னறிவிப்பு. இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி திருப்பி சொல்லும் போது என்ன சொல்றாரு தெரியுமா? போதிக்க தொடங்கினார். நான் பாடுபட வேண்டும், நான் கொல்லப்பட வேண்டும், நான் அவமதிக்கப்பட வேண்டும், நான் வேதனைப்பட வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துடைய போதனையை நீங்க ஃபுல்லா எடுத்து பாத்தீங்கன்னா உபத்திரவத்தையும் அவருடைய போதனையும் பிரிக்க முடியாது. உபத்திரவத்தையும் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையும் பிரிக்க முடியாது. அப்படி இருக்கும் போது உபத்திரவத்தை குறித்து பேசக்கூடாது, பாடுகளை குறித்து பேசக்கூடாது என்று சொல்வோமானால் நம்முடைய போதனை ஆஃப் ட்ரூத், அது பாதி உண்மைதான், அதுல முழு உண்மை கிடையாது. பாதி உண்மை என்பது பொய். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு அவிதமாக போதிப்பாரானால், இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அவிதமாக சொல்வாரானால் நானும் நீங்களும் ஏமாத்திரம். அப்போ பவுலுக்கு முன்னறிவிக்கப்பட்ட பாடுகள் ஏதோ பவுலுக்கு உரியது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவாலே போதிக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவாலே முன்னறிவிக்கப்பட்டது. சரி, அப்போ இயேசு கிறிஸ்து இதை பற்றி போதித்தார். அப்போ அடுத்தது அப்போஸ்தலர்களை பற்றி படிப்போம். ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துடைய போதனை குறித்து பார்த்தோம். அப்போஸ்தலர்களுடைய போதனையை பற்றி பார்க்கலாம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை வல்லமையோடு பரிசுத்த ஆவியானுடைய நிச்சயத்தோடு பேசுறாங்க. விளைவு என்ன தெரியுமா? ஒரு கூட்டம் எதிர்க்கிறது, ஒரு கூட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவ தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. பெரிய ஒரு மனமாற்றம் நடக்குது. அவர்கள் என்ன தீர்மானிக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் சொல்லி தீர்மானிக்கிறாங்க. சரி, அப்போ புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசி, இந்த விசுவாசிகள்
நிறைய சேலஞ்சஸ் சந்திக்க வேண்டியிருக்கும். நமக்கு தெரியும், புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் மற்ற மத நம்பிக்கையின் பின்னணியத்திலிருந்து வந்தாலும் கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு சவால்களை சந்திக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன செய்யறாங்க அந்த அப்போஸ்தலர்கள்? சீஷருடைய மனதை திடப்படுத்துகிறார்கள். நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி சொல்றாங்க. நம்ம சொல்றதுல ஒழுங்கா வேத வாசிங்க, ஜெபிங்க சொல்லிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர்களுடைய போதனையில முக்கியமான ஒரு வார்த்தை வருது பாருங்களேன். புதிய விசுவாசிகள் இடத்துல பேசும்போது நாம் என்பது, அருமையான விசுவாசிகளே, நீங்க மட்டும் இல்ல, நாங்களும் எவ்வளவு தாழ்மையோடு, எவ்வளவு அன்போடு, எவ்வளவு உண்மையாக சத்தியத்தை பேசக்கூடிய அப்போஸ்தலர் இல்லையா? இன்னைக்கு அநேக ஊழியர்கள் என்ன சொல்றாங்க? நாங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரங்க, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. தங்களுக்கு வியாதி வந்தா கூட அந்த வியாதியை தங்களுக்கு காணிக்கை கொடுக்கக்கூடிய விசுவாசிகள் அல்லது தங்களுடைய ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட விசுவாசிகள் அறிந்து கொள்ளக்கூடாதுன்றக்காக வெளிநாட்டுல போய் யாருக்குமே தெரியாதபடிக்கு அறுவை சிகிச்சை செய்துவிட்டு வரக்கூடிய ஊழியர்கள் எல்லாம் குறித்துலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஏன் இவ்விதமாக நாம் ஏமாற்ற வேண்டும்? அவசியம் இல்லையே. காரணம் என்னன்னா சத்தியத்தை மறைப்பது. ஆனா இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? அருமையான விசுவாசிகளே, உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, எங்களுக்கும் உபத்திரவம் உண்டு சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க? நீங்களும் நானும் அல்லது நீங்களும் நாங்களும் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். இப்படிலாம் சொன்னா விசுவாசிகள் ஆண்டவர் விட்டு ஓடிடுவாங்களே அல்லது புதிய விசுவாசிகள் வராம போயிருவாங்களேன்னு சொல்லி சத்தியத்தை அவர்கள் மறைக்கவில்லை. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய போதனைகளிலே பாடுகளை குறித்து பேசுகிறோமா? நம்முடைய போதனை முழுமையான போதனையா அல்லது ஒரு சைட மட்டும் அந்த ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கக்கூடிய காரியத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு கசப்பான மருந்து போன்ற காரியங்களை சொல்வதற்கு தவிர்க்கிறோமா? அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்ல, ஆதி திருச்சபையில விசுவாசிகளுடைய தரம் அந்த அளவுக்கு ஆழமாக இருந்ததற்கு காரணம் அப்போஸ்தலர்கள் வசனத்தை இருக்கிற வண்ணமாக தெளிவாக போதித்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக கடந்து செல்ல வேண்டும் என்று அவர்கள் போதித்தார்கள். சரி, அதே அப்போஸ்தலர்களுடைய நிருபங்கள், பின்னாடி உள்ள நிருபங்கள்ல ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு அடுத்து பவுலுடைய வாழ்க்கைக்குள்ள போறோம். எபிரேயர் அந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10வது அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 10:32. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. இந்த வசனத்தை பாருங்களேன். அநேக உபத்திரவங்கள், அதிகமான பாடுகள், எவ்வளவாய் பாடுபட வேண்டும். அந்த அந்த அலிட்ரேஷனோட அதோடைய முன்னால வரக்கூடிய அதோடைய தீவிரத்தை சொல்லக்கூடிய வார்த்தையோடு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. இந்த இடத்துல அந்த எபிரேய திருச்சபைக்கு ஒருவேளை பவுல் எழுதியிருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. எழுதும்போது என்ன தெரியுமா சொல்றாரு? முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. யாருக்கு உபத்திரவம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அப்பதான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிரகாசிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம். இதுதான் அப்போஸ்தலர்களுடைய போதனை. அதே 10வது அதிகாரம் 33வது வசனம் வாசிங்க. 10:33. நிந்தனைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? எபிரேயர் நிருபத்தை எழுதினவர், பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனீர்கள். பார்ட்னர்ஸ் இன் சஃபரிங்ஸ், பார்ட்னர்ஸ் இன் பெர்சிக்யூஷன். பாடுகளுக்கு பங்காளிகள். நீங்கள் எந்த விதத்துல? ஏற்கனவே உபத்திரவப்பட்டு ஜீவனை கொடுத்த அநேக விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்றீங்க? பங்காளிகள் ஆனீர்கள் சொல்லி சொல்றாரு. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்க எந்த உபத்திரவத்தின் வழியாக இன்னைக்கு கடந்து போயிட்டு இருக்கீன்றது எனக்கு தெரியாது. ஒரு சில காரியங்கள் வெளியே தெரியும், ஒரு சில காரியங்கள் வெளியே சொல்ல முடியாது. அது ஒரு எமோஷனலா இருக்கலாம், சரீர பிரகாரமா இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய பிரகாரமா இருக்கலாம், உறவின் அடிப்படையில் இருக்கலாம், அல்லது குடும்பத்திலிருந்து வரக்கூடிய நெருக்கமாக இருக்கலாம். ஆனால் உபத்திரவம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து அதையே போதித்தார்.
இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில அதை தான் நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் அதையே போதித்தார்கள். இன்னும் இப்ப அதை கேட்டு இருக்கும்போது ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்னா, ஒருவேளை அவங்களுக்கு எல்லாம் விசுவாசம் இல்லையோ? ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ள மக்கள் எல்லாவற்றையும் ஜெயித்து விடுவார்கள். விசுவாசிகளுடைய பட்டியல் சொல்லி சொன்ன உடனே அதே எபிரேயர் நம்ம படிச்சோம்ல, எபிரேயர் 11வது அதிகாரத்துல ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கங்களின் வாயை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். ஒருவேளை அந்த விசுவாசம் இருந்தபடினால அந்த அனனியா, அசரியா, மிஷாவேல தூக்கி தீல போட்ட உடனே தீ அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. தானியேலை பிடிச்சு சிங்க கவியில போட்டாங்க, சிங்கம் எல்லாத்தையும் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். அதே போல பேதுருவை தேவன் அங்க ஜெபம் பண்ணும் போது சிறை கதவை திறந்து, இரும்பு கதவுகளை திறந்து விடுதலை ஆக்கினார். அப்போ விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் விடுதலை உண்டு, விசுவாசிக்கிறவர்களுக்கு வெற்றி உண்டு, விசுவாசிக்கிறவர்களுக்கு உபத்திரவம் கிடையாது என்ற ஒரு போதனை இருக்கு இல்லையா? உனக்கு உபத்திரவம் இருக்குன்னா, பாடுகள் இருக்குன்னா, வேதனை இருக்குன்னா, வியாதி இருக்குன்னா, உனக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லி நம்மை குற்றப்படுத்தக்கூடிய ஊழியர்கள் உண்டு இல்லையா? போதனைகள் உண்டு இல்ல? நம்மளும் போட்டு அலட்டிக்கிறோம். ஐயோ, நான் இந்த காரியத்துக்காக நான் எவ்வளவு நாள் ஜெபம் பண்றேன், இந்த தேவை இருக்கிறது, இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த பாடுகள் இருக்கு, நான் எவ்வளவு நாளா பாடுபடணும், ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்கவே மாட்டீரே, எனக்கு விசுவாசம் இல்லையா ஆண்டவரேன்னு சொல்லி நம்மை நாமே உழப்பிக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? பாடுகள் இல்லை என்ற உபதேசம் நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிந்திருக்கிறது. அதே நேரத்துல விசுவாசிகளுடைய பட்டியலை நம்ம கொஞ்சம் எடுத்து பார்ப்போம், சரியா? அத எபிரேயர் 11வது அதிகாரத்துக்கு முன்பகுதியை நம்ம நிறைய படிச்சிருப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 11:37. கல் எறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். அருமையான தேவனுடைய மக்களே, இந்த காரியங்களை நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அதுல ஒரு பட்டியல் அப்படியே வருது பாருங்க. 36ஆம் வசனத்துல இருந்தே இருக்கு. நிந்தைகளை அனுபவித்தார்கள், அடிகளை அனுபவித்தார்கள், கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். ஏன்யா? ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு, ஆண்டவரே இந்த கட்டை நீர் அறுத்து விடும், இந்த அடிக்கிறவங்களெல்லாம் நீங்க அப்படியே தீயால எரித்து விடும் சொல்லி ஜெபம் பண்ணாங்களா? இல்லையே, அனுபவித்தார்கள். அனுபவித்தார்கள்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அனுபவித்தார்கள்னு நம்ம பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எதுக்கு பயன்படுத்துவோம்? என்ஜாய் பண்றதுதான் சொல்லுவோம். ஆனா இவர்கள் அனுபவித்தார்கள். அந்த பட்டியல் அப்படியே பாருங்களேன், ஸ்கிரீன்ல உள்ள பட்டியலை. கல் எறியுண்டார்கள். ஸ்தேவானை பற்றி படிச்சோம் இல்லையா? செய்யாத தவறுக்காக கல் எறியுண்டு கொல்லப்பட்டார் ஸ்தேவான். அப்படி ரத்தம் சொட்ட சொட்ட அந்த மனிதன் சாகும் போது ஏன் ஆண்டவர் பாதுகாக்கவில்லை ஐயா? இந்திய தேசத்துல எத்தனையோ மிஷினரிகள் வந்து உங்களுக்காக எனக்காக தங்களுடைய உயிரை கொடுத்தார்களே. தொழுநோயாளிகள் மத்தியில வந்து ஒரிசால அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த தேவனுடைய மனிதன் கிரகாம் ஸ்டெயின்ஸ், அவருடைய 2 குட்டி பிள்ளைகள் உயிரோடு எரித்தார்களே. எரிக்கும் போது விசுவாசம் இல்லையா ஐயா? ஏன் ஆண்டவர் பாதுகாக்கவில்லை? புரியல. உபத்திரவம் உண்டு. கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். தேவை இருந்ததா? தேவை இருந்தது. செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். செழுமை கொள்கை இல்லையே. தேவனுக்கென்று வைராக்கியமாக வாழ்ந்தவர்கள், தேவனை பிரியப்படுத்தினவர்கள் ஏன் இவ்விதமாக வாழ வேண்டும்? புரியல. உலகத்துல இருக்க வரைக்கும் நமக்கு பாடுகள் உண்டு, உபத்திரவம் உண்டு. அவரை பின்பற்றி செல்லக்கூடிய பாதை, அவர் சென்ற பாதையில் நானும் நீங்களும் செல்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். தெளிவாக அப்போஸ்தலர்கள் போதித்தார்கள். இயேசு கிறிஸ்துடைய போதனை பாடுகளின் முன்னறிவிப்பாக இருந்தது. அப்போஸ்தலர்களுடைய போதனை பாடுகளின் முன்னறிவிப்பாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புதிய விசுவாசிகள் இடத்துல நீங்கள் அநேக பாடுகள் வழியாக, அநேக உபத்திரவங்கள் வழியாக கடந்து செல்ல வேண்டும் என்பதை தெளிவாக அவர்கள் போதித்தார்கள். ஆகவே நாம் பாடுகளை குறித்து, உபத்திரவத்தை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். சரி, 3வது பவுலுடைய வாழ்க்கை, பவுலுடைய போதனை குறித்து நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம், அப்போஸ்தலர் 20 22 23வது வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் 20 22 23. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன்.
கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். இந்த வசனங்கள்ல பவுல் சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்லுகிறார்? நான் போறேன், எருசலேமுக்குள்ள போறேன், என்னுடைய வாழ்க்கையின் கடந்த வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கிறேன். இப்பவும் ஏன் போறேன்? ஆவியிலே கட்டுண்டவனா எருசலேமுக்குள்ள போறேன். என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழே தேவனுடைய சித்தத்தின்படி நான் எருசலேமுக்கு போறேன். நான் உள்ள போறேன்னா திரும்பி உயிரோடு வருவேன்னு சொல்லி எந்த விதத்திலையும் சொல்ல முடியாது. நான் என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது கட்டுகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் இழப்புகளும் எனக்கு காத்திருக்கிறது, பட்டணங்கள் தோறும் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அறிவிக்கிறார். நான் அறிந்திருக்கிறேன். ஒரு இடத்துல உபத்திரவம் இல்ல, போற இடத்துலலாம் உபத்திரவம். யாருக்கு? பவுல் உபத்திரவப்பட்ட ஒரு ஊழியர். தன்னுடைய வாழ்க்கையின் உபத்திரவத்தை அப்படியே தெளிவா சொல்றார். விசுவாசிகள் இடத்துல ஏதோ அழுது புலம்பவில்லை, வாழ்க்கையின் நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பவுல் உண்மையை போதிக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உபத்திரவம் உண்டு, அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள் உபத்திரவம் உண்டு, பவுலும் சொல்றாரு உபத்திரவம் உண்டு. அப்போ உபத்திரவத்தையும் தேவனுடைய பிள்ளையையும் பிரிக்க முடியாது. உபத்திரவம் வேற வேற லெவல்ல இருக்கலாம். அந்த உபத்திரவத்தை தேவன் ஏன் அனுமதிக்கிறார்? உபத்திரவத்தின் மூலமாக ஒரு தேவனுடைய மனிதன் பலப்பட முடியுமா? அதெல்லாம் பின்னாடி படிக்கலாம். பவுலுடைய வாழ்க்கையில தான் படிக்க போறோம். உபத்திரவங்கள் பவுலுடைய வாழ்க்கையை செதுக்கி சிறப்புள்ள ஒரு ஊழியராக, உறுதியுள்ள ஒரு ஊழியராக மாற்றியது. சரி, இன்னும் 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. பவுல் பயன்படுத்தும் போது திருப்பி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நீங்கள் சொல்லி பயன்படுத்த, நாம் தன்னை அந்த திருச்சபையிலே உள்ள விசுவாசிகளோடு, கடவுளுடைய பிள்ளைகளோடு ஒருங்கிணைத்து, நானும் நீங்களும் ஒன்றுதான், கிறிஸ்துவுக்குள்ள சகோதரர்கள் சகோதரிகள் சொல்லக்கூடிய தேவனுடைய மனிதர் என்ன தெரியுமா சொல்றாரு? இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. We are appointed for this persecution. அப்பாயின்மெண்ட்னா பொதுவாக எங்க நம்ம யோசிப்போம்? ஒரு பணியை செய்வதற்காக நியமிக்கப்படுவது. ஒரு கம்பெனில ஜாயின் பண்றோம், அல்லது ஒரு ஸ்கூல்ல சேர்றோம், அல்லது ஒரு பணியில நம்ம சேரும் போது இதுதான் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்லி அடிச்சு கொடுப்பாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னா உங்களுடைய நியமன கட்டளை அல்லது நியமன அந்த இதை பேப்பர்ல அடிச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களேன்னு சொல்லி தெசலோனிக்கேய திருச்சபையை பற்றி சொல்றார். தெசலோனிக்கேய திருச்சபை பல்வேறு விதமான பாடுகள் வழியாக கடந்த திருச்சபை. சாப்பிட கூட காசு இல்லாதவங்க, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட ஒரு கடவுளுடைய பிள்ளைகள். ஆனா அது மத்தியில கடவுளுக்காக வைராக்கியமாக வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு கேள்விகளோடு ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம கேட்டோமானா அதுக்கு பவுல் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். we are appointed for that. அதை பொறுமையோடு சகித்துக் கொள்வதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அதே அதிகாரத்துல 4வது வசனம் வாசிங்க தம்பி. அடுத்த வசனம். நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன் அறிவித்தோம், அப்பொழுது நேரிட்டதென்றும். தம்பியுடைய நெட்வொர்க் கிளியர் அல்ல, நான் மறுபடியும் வாசிக்கிறேன். நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். நான் பேசுறது கேக்குதா தம்பி? ஓகே. இதுல பாருங்களேன், இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தை முன்னறிவித்தார். சீஷர்களுக்கு வரக்கூடிய உபத்திரவம், தனக்கு வரக்கூடிய உபத்திரவத்தை முன்னறிவித்தார். அப்போஸ்தலர் என்ன சொல்றாங்க? அநேக உபத்திரவங்கள் வழியாக நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்று முன்னறிவிக்கிறார்கள். இந்த இடத்துல பவுலுடைய போதனையை பார்க்கலாம். பவுல் என்ன தெரியுமா தீர்க்க தரிசனம் சொன்னார்? நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம். இன்னைக்கு தீர்க்க தரிசனம்ன்ற பேர்ல என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா? தீர்க்க தரிசனம்ன்ற பேர்ல என்ன சொல்றாங்க? ஒரே ஆசீர்வாதமா இருக்கும், இந்த வருஷம் கோல்டன் இயரா இருக்கும், இந்த வருஷம் தொட்டதெல்லாம் தங்கமா இருக்கும், இததான் சொல்றாங்களே தவிர துருக்கியில வரக்கூடிய பூகம்பத்தை குறித்து பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது.
கொரோனா மாதிரி கொள்ளை நோய் வரும் சொல்லி சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இதையெல்லாம் சொல்வோமானால் மக்களுடைய காதுக்கு அது இனிமையா இருக்காது, இனிமையா இருக்காது. ஆனா நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. தெசலோனிக்கே திருச்சபை மத்தியில, அந்த விசுவாசிகள் மத்தியில பவுல் ஊழியம் செய்யும் போது என்ன தெரியுமா சொல்றாரு? நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போதே உங்களுக்கு முன் அறிவித்தோம். உபத்திரவம் உண்டு என்பது தீர்க்க தரிசனம் சொல்லி கிடையாது, வேதத்தின் சத்தியம். யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டு. அதை சொல்றாங்க, அதை போதித்தோன்றாங்க. அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். அது சத்தியம். அப்போ இயேசு கிறிஸ்துடைய போதனையை பார்த்தோம், அப்போஸ்தலர்களுடைய போதனையை பார்த்தோம். அதே போல பவுலுடைய போதனையும் உபத்திரவத்தை முன்னறிவித்தது. இன்னும் ஒரு இயேசு கிறிஸ்துடைய சீஷரை பத்தி பார்க்க போறோம். கடைசியாக வேதத்தில் எழுதப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனம். வெளிப்படுத்தல் 1:9. யார் எழுதினது? வாசிக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி அறிமுகம் சொல்லிடுறேன். யார் எழுதியது? அப்போஸ்தலனாகிய யோவானாலே எழுதப்பட்டது. யார்? இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பா இருந்த சீஷர். தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போதெல்லாம் யோவான் எழுதின நற்செய்தி நூல்ல என்ன சொல்லுவாரு? ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த ஒரு சீஷர், அந்த அளவுக்கு அன்புள்ள ஒரு சீஷர். ஆனால் அவர் என்ன செய்யறாங்க? நாடு கடத்திடுறாங்க. பத்மூன்ற தீவுல அவரை கொண்டு போய் என்ன செஞ்சிருக்காங்க? விட்டுருக்காங்க. அந்த பத்மூ தீவுல இருக்கும்போது நல்ல வயதானவர். கர்த்தர் எதிர்கால திருச்சபை சந்திக்கக்கூடிய காரியங்கள், அன்றைய திருச்சபை சந்திக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் அப்போகலிப்டிக் லாங்குவேஜ்ல எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அடையாளமாக சிம்பாலிக் லாங்குவேஜ்ல எழுதப்பட்டிருக்கு. அதுல யோவான் அநேக காரியங்கள் எழுதியிருக்க. சரி, யோவான் என்ன எழுதுகிறார் சொல்லி பார்ப்போம். இந்த வசனத்தை வாசிக்க. வெளிப்படுத்தினல் விசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்பு என்னும் தீவிலே இருந்தேன். எவ்வளவு ஒரு அருமையான அறிமுகம் இல்லையா? உங்களை பத்தி ஒரு அறிமுகம் கொடுங்கன்னு சொல்லி யோவான்கிட்ட கேட்டீங்கன்னா யோவான் சொல்றாரு, உங்கள் சகோதரன். 2வது அவர் கொடுக்கக்கூடிய அறிமுகம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவான். உபத்திரவத்தின் உடன் பங்காளன், அதான் அவர் சொல்லக்கூடிய அறிமுகம். உங்களுடைய பணத்துக்கு உடன் பங்காளன் சொல்லி சொல்ல, உங்களுடைய வெற்றிக்கு உடன் பங்காளன் சொல்லி சொல்ல. சாரி, அவர் சொல்லும் போது நான் எதுக்கு தெரியுமா உடன் பங்காளன்? உங்களுடைய உபத்திரவத்திற்கு நான் உடன் பங்காளன். நான் ஏன் பத்மு தீவுல இருக்கிறேன்? ஆண்டவருடைய வசனத்தின் நிமித்தமாக பத்மு தீவுல இருக்கிறேன். நான் ஏன் பத்மு தீவுல ஒரு நாடு கடத்தப்பட்டு ஒரு கிரிமினலை கொண்டு போய் ஒரு தீவுல விட்டு அவனை கொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அவ்விதமாக நான் ஏன் பத்மு தீவில இருக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம் இருக்கிறேன். அப்போ யோவான் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? உபத்திரவம் உண்டுன்னு சொல்லி சொல்லுகிறார். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். அதே யோவான் எழுதிய அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 2வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 2வது அதிகாரம் 10ஆம் வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். 7 சபைகளுக்கு ஆவியானவர் செய்தியை சொல்றார். இது யாருக்கு எழுதப்பட்டது? சிமிர்னா சபைக்கு எழுதப்பட்டது. ஆதி திருச்சபைகள் பேரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அந்த திருச்சபைகளுக்கும் அது பொருந்தும், எதிர்காலத்திலே வரக்கூடிய திருச்சபைக்கும் அது பொருந்தும். சொல்லும் போது என்ன சொல்றாரு? நீ பட போகிற பாடுகளை குறித்து நீ பயப்படாத சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? பிசாசு உங்களை சோதிப்பான்னு சொல்லியிருக்கு. அப்போ பாடுகள் உபத்திரவங்கள் பிசாசு கிட்ட இருந்தானே வருது சொல்லி நம்ம யோசிக்கலாம். தேவன் அனுமதிக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில வராது. ஆனா இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? சிமிர்னா திருச்சபை விசுவாசிகளே, உங்களுக்கு பாடுகள் உண்டு. பிசாசின் மூலமாக பாடுகள் உபத்திரவங்கள் உங்களுக்கு வரும் என்று அவர்களுக்கு யோவான் போதிக்கிறார். வெளிப்படுத்தின ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள் வாசிங்க. 7, 13, 14. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்?
எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு நல்ல பாட்டு பாடுவோம்ல, எமில் ஜெபசிங் அண்ணன் எழுதின பாட்டுன்னு நினைக்கிறேன். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். இந்த இடத்துல யோவான் கணக்கில் அடங்காத ஒரு கூட்டத்தை பார்க்கிறார். வெள்ளை அங்கி தரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு இருக்காங்க. உடனே கேட்கிறார் அந்த தேவதூதன்ட்ட, ஆண்டவரே இது யாருன்னு சொல்லி கேட்கிறார். கேட்ட உடனே அதற்கு பதில் வருது. என்ன தெரியுமா? அதுக்கு அந்த அறிமுகம், அந்த பெரிய திரள் கூட்டம், பல்வேறு ஜாதிகளில் இருந்து, பல்வேறு கோத்திரத்திலிருந்து பரலோகத்திலே கெம்பீரிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் யார் தெரியுமா? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் பெரிய விசுவாசம் உள்ளவங்கன்னு சொல்லி சொல்ல, இவர்கள் நிறைய பணம் உள்ளவங்கன்னு சொல்லி சொல்ல, இவர்கள் பெரிய சாதனையாளர்கள் சொல்லி சொல்ல. என்ன தெரியுமா போட்டிருக்கு வசனத்தை? அப்படியே பாருங்களேன். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். வேதம் சொல்லக்கூடிய சத்தியம், உபத்திரவம் உண்டு, உபத்திரவம் உண்டு. இந்த உபத்திரவத்தை தேவன் எடுத்து பயன்படுத்தி நம்மை உறுதிப்படுத்துவதற்காக அவர் பயன்படுத்துகிறார். கொஞ்சம் வேதத்தை அப்படியே திறந்த மனதோடு படிப்போமா? ஒரு கேள்விகளோடு சந்தேகங்களோடு உட்கார்ந்துருப்போமானா, வேதத்தின் அடிப்படையில இயேசு கிறிஸ்துடைய போதனையாக இருக்கட்டும், அப்போஸ்தலருடைய போதனையாக இருக்கட்டும், அல்லது பவுலுடைய போதனையாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பா இருந்த சீஷன் ஆகிய யோவானுடைய போதனையாக இருக்கட்டும், எல்லாமே பாடுகளை குறித்து பேசினார்கள். முன் அறிவிக்கப்பட்ட பாடுகள். பவுல் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அன்றே பாடுகளை குறித்து அவருக்கு முன் அறிவிக்கப்பட்டது. பவுல் எவ்விதமான பாடுகளை சந்தித்தார்? ஒரு காரியத்தை பார்த்துட்டு நம்ம வேதாராய்ச்சியை முடிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். ஊழியன் சந்தித்த உபத்திரவங்கள் அல்லது பவுலின் பாடுகள், பவுலுடைய பாடுகள். பவுல் எவ்விதமான பாடுகளை எல்லாம் சந்தித்தார் என்பதை படிக்க போறோம். சரி, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 20வது 21வது வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் 9, 20, 21. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி, இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். ஓகே, பவுலுடைய வாழ்க்கை தலைகளாக மாறிடுச்சு. இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே அந்த சந்தோஷத்தை அடக்கி வைக்க முடியாதபடிக்கு தாமதமின்றி எந்த தேவாலயங்கள்ல விசுவாசிகளை கைது செய்ய வேண்டும் சொல்லி வந்தாரோ அந்த தேவாலயங்கள்ல போய், யூதருடைய தேவாலயங்கள்ல இயேசுவே கர்த்தர் என்பதை பிரசங்கிக்க ஆரம்பிச்ச உடனே பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன தெரியுமா செய்யறாங்க? தேவனுடைய பார்வை பவுலை குறித்து வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா அங்க உள்ள யூதர்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? சபையை நாசமாக்கினவன் இவன், மற்ற கிறிஸ்தவர்களை கட்டி கொண்டு போக வேண்டும் என்று பிரதான ஆசாரியனிடத்தில் லெட்டர் வாங்கிட்டு, கடிதங்களை வாங்கி கொண்டு வந்தவன் இவன் அல்லவா என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பவுல் முதலாவது சந்தித்த பாடு என்ன தெரியுமா? பழைய பாதை. பவுலை மக்கள் பார்க்கும் போது அதான் பழைய சவுலா தான் பார்த்தாங்க. எதற்காக தமஸ்குவுக்கு வந்தார்? இவர் மற்றவங்களை கட்டுறதுக்காக வந்தார். இன்னைக்கு இவர் பிரசங்கம் பண்றாரு, இவர் பெரிய யோக்கியமா என்ற ஒரு மனப்பான்மை அவர்களுக்குள்ள இருந்தது. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய பழைய வாழ்க்கையின் தோல்விகள், பழைய வாழ்க்கையின் குற்றங்கள். அந்த பழைய வாழ்க்கையின் தவறுகளோடு கடவுளுடைய ஊழியத்தை செய்யலோன்னு நான் சொல்ல. ஆனா அதே நேரத்துல மக்கள் நம்மை பார்க்கும் போது எப்படி பாக்குறாங்கன்னா, அந்த பழைய மனிதனாகவே பார்க்கிறார்கள். முக்கியமா நம்ம ஊர்க்காரங்க, உன்னை பத்தி தெரியாதா, அல்லது நம்முடைய இனத்தார், நமக்கு அறிமுகமானவர்கள் நம்மை அங்கீகரிப்பதில்லை. அதான் ஆண்டவர் சொல்லும் போது தீர்க்கதரிசிகளுக்கு தங்க சொந்த ஊர்ல கனம் இல்லைன்னு சொல்லி சொன்னார். இது பவுலுடைய உள்ளத்தை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தி இருக்கோம் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு எவ்விதமான வேதனைகள் வழியாக கடந்து செல்கிறோமா? முன்னறிவித்த தேவன் பவுலுடைய வாழ்க்கையிலே வேதனை உண்டு, உபத்திரவம் உண்டு என்பதை
சொன்னார். வாழ்க்கையின் பல்வேறு விதமான உபத்திரவம் வழியாக பவுல் கடந்து சென்றார். ஆனால் அது அவரை பலப்படுத்தினது. இன்றைக்கு ராத்திரி நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். உபத்திரவம் உண்டு. நீங்க எந்த விதமான உபத்திரவத்தின் வழியா கடந்து போறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம தெளிவா படிச்சோம் உபத்திரவம் உண்டு என்பதை. இதிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ராத்திரி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை நம்ம கவனிக்கலாம். அதை நம்ப, அதற்கு விட்டு கொடுக்க, அதை புரிந்து கொள்ள தேவன் கிருபை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தினம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். சிலுவையை நோக்கி பாருங்க. எனக்கு உபத்திரவம் உண்டு, உங்களுக்கும் உண்டு. என்னை நோக்கி பாருங்கள். அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். பட்டணங்கள் தோறும் கட்டுகள் உண்டு, பட்டணங்கள் தோறும் உபத்திரவங்கள் உண்டு என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார். உபத்திரவத்தின் உடன் பங்காளனாகிய யோவான் இன்றைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல பேசியிருப்பார். ஆனா நம்முடைய ஐக்கியத்திலே பங்கு பெறுகிற யாராவது ஒருவர் அன்மியூட் பண்ணிட்டு, ஆண்டவரே நானும் நாங்களும் உபத்திரவத்தின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட ஊழியர்களாக மாற, அதை புரிந்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் சொல்லி ஜெபிக்கலாம். யாராவது ஜெபிக்கலாம். முன்னறிவிக்கப்பட்ட உபத்திரவத்தின் அடிப்படையில் நம்ம ஜெபிக்கலாம். இந்த நல்ல ஜெப ஐக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் அங்க கற்றுக்கொண்ட வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஆமாப்பா, உலகத்துல எங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அதனால நீர் உலகத்தை ஜெயித்தீரப்பா. அதன் மூலம்ப்பா நீர் எங்களை திடப்படுத்த வேண்டுமா கெஞ்சுகிறோம். தகப்பனே, ஐயா, முன்னறிவிக்கப்பட்ட பாடல் மூலம்ப்பா நீர் தகப்பனே அவளை எவ்வளவாக தகப்பனே நீர் அப்பா அவரை மனைந்தே தகப்பனே அவரை உருவாக்கினீரப்பா. தகப்பனே ஐயா, பாடுகள் எங்களுக்கு வரும் பொழுது தகப்பனே நாங்க சோர்ந்து விடாமல் தகப்பனே ஐயா உண்மை நாங்க உறுதியாய் பற்றி கொள்ள நீர் உதவி செய்யும். ஐயா, பாடுகள் மத்தியில தகப்பனே நாங்க பிரகாசிக்க நீர் உதவி செய்யும். தகப்பனே, இந்த நாட்கள் அப்பா சுவாமி ஐயா பாடிகள் மத்தியில் அப்பா எங்களுடைய மிஷினர் அநேகர் கடந்து சென்று கொண்டிருக்கிறத நாங்க ஐயா தினம் நாங்க கேள்விப்படுகிறோம் அப்பா. தகப்பனே, ஒருவேளை இந்த நாட்டுல இங்கு அப்பா எங்களுக்கு உம்முடைய நாமத்தின் நிமித்தமாய் பாடுகள் இல்லை தகப்பனே. ஆனா தகப்பனே, வட நாடுகள்ல அப்பா சுவாமி வட இந்தியாவில் அப்பா இந்த மிஷினரிலும் விசுவாசிலும் அப்பா உம்முடைய நாமத்தின் நிமித்தம் தகப்பனே பாடுகளை கடந்து கொண்டு இருக்கிறத நாங்க கேள்விப்படுகிறோம்ப்பா. தகப்பனே, நீரே அவங்கள தேய்ச்சும் தகப்பனே ஐயா அவங்க சோர்ந்து போயிடக்கூடாது, அவங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கணும் தகப்பனே. ஐயா, அந்த பாடியின் மத்தியில நீரப்பா அவங்கள திடப்படுத்தும், அவங்கள எழும்பி பிரகாசிக்க நீர் உதவி செய்யும். பாடுகளை கொண்டு வர்ற மக்கள் தகப்பனே ஐயா உண்மை பற்றி அறிந்து கொள்ள தகப்பனே நீரே மெய்யான தேவங்கிறத கண்டுகொள்வதற்கு நீர் உதவி செய்யும். இந்த நேரத்துல எங்களையும் நாங்க அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தகப்பனே, நாங்க எந்த சூழ்நிலையிலும் தகப்பனே நாங்க உண்மையில் உறுதியா இருக்க, உண்மையில் வேறு கொண்டு இருக்க நீர் உதவி செய்யும். ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபத்தை இருக்கிறனால தகப்பனே. ஆமென். ஆமென். ஆமென்.